அண்மை செய்தி. நெல்லையில் சிறுமிகளுக்கு எதிராக பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நெல்லையில் கடந்த 8 மாதங்களில் மட்டும் போக்சோ வழக்குகள் 130 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். சரவணன், தற்பொழுது போக்சோ குற்றங்கள் அதிகமாக நெல்லையில் காணப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் பிரபாவதி. நெல்லை மாவட்டத்தில் கடந்த 8 மாதத்தில் 130க்கும் மேற்பட்ட போக்சோ வழக்குகள் பதியப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் போதிய விழிப்புணர்வு இல்லாமல் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதாக ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. சிறுமிகளுக்கும் பெண்களுக்கும் எதிராக நடைபெறக்கூடிய பாலியல் வன்முறைகளை கட்டுப்படுத்துவதற்கு அரசு எத்தனையோ முயற்சிகளை எடுத்து வந்த போதிலும் நெல்லை மாவட்டத்தில் 18 வயது பூர்த்தி அடையாத சிறுமிகளுக்கு குழந்தை திருமணம் நடைபெறும் போக்கு சமீப காலமாக அதிகரித்து வருகிறது. இது தொடர்பாக சமூக நலத்துறை அதிகாரிகள் மூலம் புகார்கள் பெறப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து நடவடிக்கையும் எடுத்து வருகிறார்கள். இச்சம்பவத்தில் 16, 17 வயது சிறுமிகள் அதிகமாக பாதிக்கப்பட்டு அவர்களது எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறுகிறது. உறவுமுறை மற்றும் குடும்ப சூழலால் இது போன்ற குழந்தை திருமணங்களும் ஆங்காங்கே நடைபெறுவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றன. மற்றும் இது தொடர்பாக பதியப்படக்கூடிய வழக்குகளில் சிறுமிகள் மற்றும் வாலிபரின் பெற்றோர்களுக்கும் வழக்கில் சிக்கிவரும் நிலை ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினால் வழக்கு பதிவு எண்ணிக்கையும் இந்த வழக்கில் சிக்குபவர்கள் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதாக போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது. நெல்லை மாவட்டத்தில் கடந்த 8 மாதத்தில் மட்டும் 130க்கும் மேற்பட்ட போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சிறுமிகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய இது போன்ற பாலியல் குற்றங்களை தடுக்க அரசு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்று சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். நெல்லை மாவட்ட போக்சோ வழக்கு சார்பாக சுமார் 600க்கும் மேற்பட்ட போக்சோ வழக்குகள் மற்றும் நிலுவையில் இருக்கின்றன. நெல்லை மற்றும் தென்காசியில் மட்டும் 600க்கும் மேற்பட்ட போக்சோ வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. மேலும் 400க்கும் மேற்பட்ட வழக்குகள் போலீசார் தரப்பில் விசாரணை இருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசனம் விசாரித்த போது நெல்லை மாவட்டத்தில் போக்சோ குற்றவாளிகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் இது போன்ற குற்றவாளிகள் சிறுமிகள் பாதிக்கப்படுவது தெரிந்தால் உடனடியாக புகார் பெறப்பட்டு அவர்கள் மீது உரிய நடவடிக்கையும் எடுத்து வரப்படுகிறது என்று எஸ்பி சிலம்பரசன் தெரிவித்திருக்கிறார். பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி சரவணன்.